வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் புணர்ச்சி விதும்பல் என்ற அதிகாரத்தில் உள்ள 8வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் புணர்ச்சி விதும்பல். குறள் 1288. இழித்தக்க இன்னா செய்யினும் களித்தார்க்கு கல்லற்றே கள்வனின் மார்பு. இழித்தக்க இன்னா செய்யினும் களித்தார்க்கு கல்லற்றே கள்வனின் மார்பு. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். கள்வா, இழிவு வரத்தக்க துன்பங்களை செய்தாலும் கள்ளுண்டு களித்தவருக்கு மேன்மேலும் விருப்பம் தரும் கல்லை போன்றது உன் மார்பு. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். புருவ மையத்தின் உள் நடுவே நடு நாடி வழியாக சுவாசக்காற்றை கொண்டு செல்லும் நடுச்செல்வோன் என்கிற கள்வன் அங்குள்ள அமுதத்தை உண்டு கழித்துவிட்டால் பிறகு இழிவு தரக்கூடிய துன்பத்தை பிறர் செய்தாலும் அதுவும் அவர்களுக்கு கல்லை போன்றதே ஆகும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். புருவ மையத்தின் உள் நடுவே நடுநாடி வழியாக சுவாசக்காற்றை கொண்டு செல்லும் நடுச்செல்வோன் என்கிற கள்வன் அங்குள்ள அமுதத்தை உண்டு கழித்துவிட்டால் பிறகு இழிவு தரக்கூடிய துன்பத்தை பிறர் செய்தாலும் அதுவும் அவர்களுக்கு கல்லை போன்றதே ஆகும். ஒரு சிறிய விளக்கம். மெய்யான இறைவனை கண்ட பிறகு மெய் மட்டுமே அவர்கள் கண்களுக்கு புலப்படும். பொய்யானவை அவர்கள் கண்களுக்கு புலப்படாது. அனைத்திலும் நன்மையே காண்பார்கள். பேதப்படுத்தி பார்க்க மாட்டார்கள். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.